ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அரைச்ச களிக்கு செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்ச களிக்கு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாங்காவை எடுத்துக்கலாம். இப்போ இது 1க்கு 2 வாட்டி கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணதும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளந்து பார்த்தா ஒரு கப்பல் வரணுங்க. இது சரியான அளவு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம 1/2 கப் தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரியா 1/2 கப் தேங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்து கூடவே தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்ச களிகளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி களிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் அவசர நேரத்தில் குழம்பு செய்ய நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி களிக்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்டே ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.